கன்னி ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் இது ரெண்டுமே கலந்த ஒரு அனுபவம் தான் நம்மளோட வாழ்க்கை. எல்லோருமே அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், ஏதாவது ஒரு கட்டத்தில் பலவிதமான கஷ்டத்தையும் சோதனையும் சந்திச்சுட்டு தான் இருக்கும். அப்படி ஒரு சோதனை காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம போய் மனிதர்கள்கிட்ட உதவி கேட்குறத விட அதிகமான மக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனிடம் தான் நம்மளோட நிலைமையை கூறி ஆறுதல் பெற்று வரும். அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்கள் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைய முடியும், எந்த இறைவனை எந்த கிழமையில் வழிபடணும், அது உங்கள் ராசிக்குரிய கடவுள் யார் அல்லது எந்த கோவில், அந்த கோவிலில் நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட அவங்களோட சொந்த ஜாதகத்தை ஃபோன் மூலியமாகவே கணிச்சு இப்போது அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களோட ஜாதக ரீதியாக இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றதை நம்ம செஞ்சால் நன்மையை பெற முடியும் இல்லையா? அதனால் மற்றவங்களை சரியாக எடை போடுறதுல வல்லவர்களாக திகழக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், சொந்த முயற்சியில் ஒவ்வொரு முன்னேற்றமும் அடையக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதுமே இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் பொருளாதார உயர்வுகளையும் மிகுந்த ஒரு நன்மைகளையும் பெறுவதற்குரிய அமைப்பு இருக்கும். இந்த அமைப்புகளை சிறப்பான முறையில் யோகமாக மாற்றுவதற்கு நீங்கள் எந்த கோவில் சென்று எந்த இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். மேசம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் மொத்தம் 12 ராசி இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த ராசியோடைய அதிபதி யார் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ராசிக்குரிய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன்களை பெற முடியும். ஒவ்வொருத்தருமே பிறக்கும்போது பாருங்கள், நட்சத்திரம் ராசி இதெல்லாம் குறித்து வச்சு நம்ம ஜாதகம் எழுதிடுவோம். நம்மளோட ராசியை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் பலன்களை நம்மளால் எளிமையாக பெற முடியும். நம்மளோட வாழ்க்கையை திட்டமிட்டு இறைவனை சரணடைஞ்சால் வாழ்க்கையில் எல்லா வித நல்ல பயன்களையும் நற்பேறுகளையும் நாம் பெற முடியும். வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து மீண்டே வர முடியல, ரொம்பவுமே கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்களோட ராசிக்குரிய கோவில் சென்று இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பெற முடியும். அந்த வகையில் கன்னிராசிக்கு அதிபதி யார், அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யார், இதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த கன்னிராசி அதிபதி புதன் பகவான். இந்த கன்னிராசி அன்பர்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் எது அப்படின்னு பார்த்தா திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் ஆலயம். ஆமாம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை கன்னி லக்னத்தில் குரு பிரவேசிக்கும் காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய லட்சதீப விழாவின் போது இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகளையும் நலன்களையும் பெற முடியும். இது ஐதீகத்திலே இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் இந்த திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டிங்கன்னா அவ்வளவு சிறப்பான நன்மைகளை பெற முடியும். முடிஞ்சால் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நல்ல பயன்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். அப்படி முடியலன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த லட்சதீப விழாவில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கை எப்படி சிறப்பான ஒரு முன்னேற்றம் பெறுதுன்னு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைஞ்சிருக்கு. திரு அருள்மிகு தேவகிரீஸ்வரர் ஆலயம். மலை மேலே ஸ்ரீ வேதகிரீஸ்வரராகவும் தாழக்கோயிலில் பக்த பக்தாச்சலராகவும் ஈசன் இங்கு அருள் புரிஞ்சு வரான். மலை மேல் இருக்கும் இறைவி சொக்கநாயகி. தாழக்கோவிலில் இருக்கிறவங்க திரிபுர சுந்தரி. இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மனமாற உங்கள் பிரார்த்தனையை வேண்டிட்டு வாங்க, அது கூடிய விரைவில் நடக்கும். சிவன் இங்கு சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறார். சிவன் தலத்தில் இருக்கும் நந்தி பெருமான் சிலை இங்கே இருக்காது. அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் என 3 தேவராலும் பாடப்பெற்ற 44வது தலங்கள். முக்கியமான தலம் இது. தேவார பாடல் பெற்ற தொண்டை மண்டல தலத்தில் 28வது இந்த தலம் வருது. மன நிம்மதி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேதகிரீஸ்வரரை தரிசனம் செஞ்சால் மன நிம்மதியை பெற முடியும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி ஒரு மண்டலம் இறைவனை தொடர்ந்து வேண்டி வழிபட்டு வந்தால் பூரண குடைமடைவாங்க அப்படின்னு இன்றுமே மக்களால் நம்பப்படுது.
சுவாமி மற்றும் அம்பாளுக்கு வேட்டி சேலை படித்தல், அன்னதானம் கொடுக்கறது, இறைவனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு பிரசாதம் அளிக்கிறது இங்கே வழக்கமாக கடைபிடிச்சிட்டு வர ஒரு நடைமுறையாக இருக்குது. இந்திர தீர்த்தம், சம்பு தீர்த்தம் முதல் பட்சி தீர்த்தம் வரையிலான 12 தீர்த்தங்கள் மலையை சுற்றி அமைந்திருக்கு. இங்கே சென்று வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்கள். கட்டாயம் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலேயுமே பெற முடியும். மகாபலிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் வழியில் திருக்கழுக்குன்றம் அமைந்திருக்கு. தமிழகம் முழுவதிலிருந்துமே செங்கல்பட்டுக்கு நீங்கள் போயிட்டு ரயில் வசதியுமே இருக்குது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரூட் தெரிஞ்சு போகலாம். மீனப்பாக்கம் விமான நிலையத்திலையுமே விமானம் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்துலேயும், மகாபலிபுரத்துலேருந்து பார்த்தா 10 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பேருந்தில் போனால் கோயில் வாசலையே இறக்கி விட்டுருவாங்க. திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரரின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். மலை அடிவாரத்தில் இருக்கும் தாளக்கோவில் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலையும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மலை மேல் இருக்கும் மலைக்கோயில் காலை 6 மணிலேருந்து பகல் 9 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவிலை பற்றின முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். கன்னிராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் மன நிம்மதியும் பெறக்கூடிய வகையில் இருக்கும். மேலும் நீங்கள் என்ன ஒரு பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத இனிமேல் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு மனுஷன் விலங்குகள்கிட்டருந்து வேறுபடுத்தி நாம் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அது நம்மளோட சிந்தனை, 6வது ஆற்றல். ஜோதிட விஞ்ஞானத்தின்படி மனிதனை விண்ணில் இருக்கும் நவகிரகத்தை கட்டுப்படுத்துது. இதில் மனிதனின் சிந்தனை திறனுக்கு காரணமாக இருக்கக்கூடியது புதன் பகவான். 12 ராசிகளையுமே மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு புதனின் ஆதிக்கம் நிறைஞ்ச ராசி தான் இது ரெண்டுமே. கன்னி ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் சிறந்து விளங்க நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய 12 ராசிகளையுமே 6வதாக வரக்கூடியது கன்னிராசி. கன்னிராசி ஆளும் கிரகம் புதன். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதம் மேற்கொள்ளக்கூடிய இந்த புரட்டாசி மாதமாக வரும். இயற்கையிலேயே சிறந்த ஒரு அறிவாற்றலும் பல கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் நல்ல ஒரு திறனும் கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பாதகமான அம்சங்கள் எல்லாம் நீங்கி பல அதிர்ஷ்டங்கள் நன்மைகளும் வரணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகார முறையை செஞ்சால் நீங்கள் சிறப்பான பலன்களை பெற முடியும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கன்னி ராசி புதன் பகவானுக்குரிய ராசியாக இருக்குது. புதனின் அம்சம் கொண்டவராக இருக்கக்கூடியது பெருமாள். அதனால தான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையிலே புதனின் அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். பொருளாதார ரீதியாக சிறந்த ஒரு ஏற்றங்களையும் நீங்கள் பெற முடியும். வெள்ளியில் மரகதம் கல்லை பதிச்சு வலது கை மோதிர விரலில் புதன்கிழமை அன்று புதன் ஹோரையில் நீங்கள் அணிஞ்சுக்கிட்டா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதே புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பணம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு செஞ்சிங்கன்னா புதனின் அருட்கராட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிஞ்சுக்கிறது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார வசதி குறைந்த மாணவர்கள் பள்ளி சீருடை புத்தகத்துக்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இதுவுமே சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் பார்க்கப்படுது. ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல் உணவு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சால் உணவு தானம் கொடுங்க. இது ரொம்பவுமே நல்லது. உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சொன்னது எல்லாமே சிறந்த ஒரு பரிகார முறை. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். திருமணமான வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு மூக்குத்திய தானமாக வாங்கி கொடுங்க. இது உங்களோட செல்வாக்கை உயர்த்தக்கூடிய ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது. என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதன் பகவானின் பரிபூர்ணமான அருளையும் கிடைக்க இப்போ சொன்ன விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க, நன்மை உண்டாகும். புதன் மற்றும் சிவபெருமான் பெருமாள் 3 தெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடைய இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களோட நண்பர்கள் யாராச்சும் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அனைத்து ராசி அன்பர்களுக்குமே உங்கள் ராசிக்குரிய கோவில் இது, எந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே கொடுத்துருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எந்த ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.